கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். அண்ணா வணக்கம். என் பெயர் தனலட்சுமி. நேற்று என் கனவில் என் அம்மா வீட்டு கன்னியை, அதாவது எனக்கு அத்தை, அவர்களின் கையில் ஆணி அடிப்பது போல் முதல் ஆணி அடித்தார்கள். அடிக்க முடியவில்லை. இரண்டாவது ஆணி அடித்தார்கள். அடிக்க முடியவில்லை. மூன்றாவது ஆணி அடிப்பதற்கு ஆணி எடுத்தார்கள். அதற்குள் நான் முழித்து விட்டேன். அண்ணா, பயமாக உள்ளது. தயவு செய்து பதில் தாருங்கள் அண்ணா. முறைப்படி கன்னியை எடுக்கவில்லை அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள். அன்புக்குரிய தனலட்சுமி அவர்களே, உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்கவில்லை என்று கூறுகிறீர்கள். அப்படியெனில் அந்த தெய்வம் உங்கள் வீட்டின் வாசலில் அவ்வப்போது வந்து செல்லும். அந்த வாசலில் நின்று கொண்டு தன்னுடைய குடும்பத்தை நினைத்து அழுது கொண்டே இருக்கும். அப்படி அழுது கொண்டிருக்கும் தருவாயில் அவர்கள் தன்னையே மறந்து நிற்பார்கள். தன்னையும் அறியாமல் தன்னை பிடிக்க வருபவர்கள் யார் என்பதை கவனிக்காமல் தன் பிள்ளைகளை நினைத்து வருத்தத்தோடு அழுது கொண்டே இருக்கும் அந்த தெய்வத்தை பின்பக்கமாக இருந்து கட்டி சென்று விடுவார்கள். இப்படிதான் பல கன்னி தெய்வங்களின் வரலாறு அமைந்திருக்கிறது. அவ்வாறு கட்டிச் சென்ற கன்னி தெய்வங்கள் பின்பு போராடி தன் பிள்ளைகளை வாழ வைப்பதற்காக அந்த மாந்திரிகவாதியிடம் சண்டையிட்டு அந்த மாந்திரிகவாதியின் மந்திரத்தை வென்று அது உங்களிடத்திலே வந்து சேரும் பொழுது ஒரு தலைமுறையே முடிந்திருக்கும். அடுத்த தலைமுறையை வந்து காப்பாற்ற வந்திருக்கும். அப்பொழுது கூட அந்த வாசலில் நின்றுதான் அழுது கொண்டிருக்கும் என்பதுதான் உண்மை. ஆகவே அன்பு உறவுகளே, கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள். அதாவது உழையுங்கள். நீங்கள் உழைத்தால் மட்டும்தான் கன்னி தெய்வத்தை உள்ளே எடுக்க முடியும். உழையுங்கள் என்றால் என்ன ஒரு அர்த்தம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். வாடகை வீட்டில் இருந்தால் அது சொந்த வீடாக மாற வேண்டும். சொந்த வீட்டிற்கு நீங்கள் வர வேண்டும். அப்படி சொந்த வீடு எடுக்கும் தருவாயில் நிச்சயமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை பெறுவீர்கள். அந்த கன்னி தெய்வமும் உங்கள் வீட்டில் முறைப்படி காலன்போக்கு விட்டு எடுக்கும் பொழுது அவர்கள் அந்த வீட்டிற்குள் வருகை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள். தனலட்சுமி அவர்களே, உங்கள் கன்னி தெய்வத்தை கட்டி போட ஏதோ முயற்சி நடக்கிறது என்பதே உண்மை. அது மட்டுமல்ல, செய்வனை கூட செய்கிறார்களோ என்று தோன்றுகிறது. காரணம், அந்த குழந்தை தெய்வத்தை ஆணியடிக்க முயற்சி செய்வதே அவர்களை கட்டிவிட்டால் உங்களை மிக எளிதாக அழித்து விடலாம். ஆகவே அந்த தெய்வத்தை வலுப்படுத்த பலப்படுத்த முறைப்படி எடுத்து வணங்குங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த கேள்வி எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். என்னவென்று வாசிப்போம். கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வங்களின் மூத்த மகனே வணக்கம். இன்று உங்களை சந்திப்பதற்கு ஆவலாக இருந்தோம். ஆனால் சந்திக்க முடியாமல் போய்விட்டது. என்னுடைய சின்ன மகன் கூட்டிக் கொண்டு போகிறேன் என சொல்லியிருந்தான். அவனுக்கு ஆபீஸில் லீவும் கிடைக்கவில்லை. இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக பார்க்க போகலாம் என்று சொல்லிவிட்டான். என்னுடைய கணவருக்கோ பார்க்க போக முடியவில்லை என்று ஒரே வருத்தம். நாங்கள் உங்களை சந்தித்து பேசினால் என்னுடைய முடக்குவாத நோய்க்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது அவங்களுடைய ஆழமான நம்பிக்கை. அதனால் அவங்க பார்க்க போக முடியவில்லை என்று வருத்தப்பட்டாங்க. நாங்கள் இருவரும் வீட்டிலேயே வேலை செய்து வருகிறோம். கூலிக்கு மிளகு, சீரகம், இன்னும் பல பேக்கிங் செய்கிறோம். வேலை பார்த்து கொண்டே நாங்கள் உங்களை பற்றி பேசிக்கொண்டும் பதிவுகளை கேட்டுக்கொண்டும் இருந்தோம். மாலை நேரம் வந்துவிட்டது. விளக்கேற்ற ரெடியாகிவிட்டேன் என்று கூறியிருக்கிறீர்கள். என்னிடம் நீங்கள் கண்டிப்பாக உங்களை பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தால் உங்கள் ஊருக்கே நான் வந்திருந்தேனே. 30ஆம் தேதி, அதற்கு அடுத்த தேதியில் நான் வந்திருந்தேன் ஆவடிக்கு. ஆவடியில் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு வருகை தந்து அங்கே சுமார் 2 மணி நேரம் அமர்ந்திருந்து அப்பொழுதும் கன்னி தெய்வத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தேன். நீங்கள் என்னிடத்தில் பேசியிருந்தால்
நிச்சயமாக உங்களை அங்கே பார்க்க வந்திருப்பேன். நீங்கள் என்னிடம் சொல்லாமல் விட்டது உங்கள் தவறு. இருந்தாலும் பரவாயில்லை. எப்பொழுது சந்திக்க வேண்டும் என்று அந்த கன்னி தெய்வங்கள் தீர்மானித்திருக்கிறார்களோ அப்பொழுது கண்டிப்பாக சந்திப்போம். அடுத்தபடியாக இன்னொருவர் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள், என்னவென்று பார்ப்போம். அதுவும் அவர்கள்தான் என்று நினைக்கிறேன். பூ வாங்கி வந்தாங்க, நான் பூ கட்ட ஆரம்பித்தேன். கன்னிசாமிக்கு அவங்க வேலை பார்த்து கொண்டே கன்னி தெய்வத்தை பார்க்க முடியாமல் போய்விட்டதே என சொல்லி கொண்டிருந்தார்கள். மணி 5:20 ஜவ்வாது வாசனை அடிக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியா? எனக்கு ஒரு வாசனையும் தெரியவில்லையே, எங்கே வாசனை வருதுன்னு கேட்டேன். அவங்க நம்ம வாசல் கிட்ட தான் வருதுன்னு சொன்னாங்க. நான் கன்னி தெய்வம் துணைன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். உடனே நானும் சொன்னேன். உடம்பெல்லாம் புல்லரித்து விட்டது, கண்களும் கலங்கி விட்டது. மகிழ்ச்சியோடு பூகட்டி கொண்டிருந்தேன். கன்னி தெய்வங்களின் அன்பு மகனாகிய உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது, சொல்லிவிட்டேன். என்றென்றும் கன்னி தெய்வங்கள் துணை. செல்வி பரமானந்தம், ஆவடி. மகிழ்ச்சி அம்மா. ஆனால் இதில் ஒரு வருத்தம் இருக்கிறது. நான் அன்றைய தினம் ஆவடிக்கும் வந்தேன். ஆவடியில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர் வீட்டிற்கு வருகை தந்தது மட்டுமல்லாமல் சுமார் 2 அல்லது 3 மணி நேரம் அங்கே இருந்தேன். நீங்கள் என்னிடம் தொடர்பு கொண்டிருந்தால் உங்களை அங்கேயே சந்தித்திருப்பேன். எங்கே என்றால் என்னுடைய உறவினர் வீட்டிற்கு வர சொல்லி. இருந்தாலும் சூழ்நிலைகளும் நேரங்களும் ஒத்துழைப்பு உங்களுக்கு தரவில்லை என்று தான் நினைக்கிறேன். வருத்தப்படாதீர்கள். விரைவில் மீண்டும் சந்திப்போம். தைரியமாக இருங்கள், அச்சம் வேண்டாம். வாடகை வீட்டில் இருக்கிறேன் என்று கவலை கொள்ளாதீர்கள். கூடிய விரைவில் கன்னி தெய்வத்தை நம்பிய அனைத்து பிள்ளைகளுக்கும் சொந்த வீடு கிடைக்கப் போகிறது. அந்த சொந்த வீடை உழைத்து வாங்குங்கள். ஒன்றுக்கும் வழி இல்லை என்றால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த சொந்த வீட்டை வாங்குங்கள். அரசாங்கத்திலிருந்து ஒரு வீட்டுக்கு 3.5 லட்சம் ரூபாய் எவ்வளவோ பணங்கள் கொடுக்கிறார்கள். அதை வைத்து ஒரு வீடு கட்டுங்கள். அந்த வீட்டில் நீங்கள் குடிபுகுங்கள். அந்த வீட்டிற்குள் கன்னி தெய்வத்தை எடுங்கள். நிச்சயமாக வளர்ச்சி உண்டு. மீண்டும் அடுத்த கேள்வி. கன்னி தெய்வம் துணை. ஐயா வணக்கம். தங்களின் இந்த கன்னி தெய்வ சேவைக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கம். ஐயா, என் தந்தை வழி கன்னி தெய்வத்தை வீட்டில் வணங்கி வருகிறோம். அழைத்து கொடுத்தவர் சித்திரை மாதம் பௌர்ணமி என்று கலச நீர் தேங்காயுடன் கும்பம் ஜோடித்து கும்பிட்டு பின் தேங்காயை ஆற்றில் விடும்படி தீர்த்த நீரை வீட்டில் தெளிக்கும்படி கோரினார். இந்த முறை சரிதானா ஐயா? பின் வீட்டிற்கு வந்த கோடாங்கி பெண் தெய்வம் நிலைத்து நிற்பதாகவும் ஆனால் வாய்கட்டுடன் இருக்கிறது என்றும் கூறினார். இதற்கு என்ன தீர்வு ஐயா? நன்றி ஐயா என்று கேட்டிருக்கிறார். அன்பானவரே, கன்னி தெய்வத்தை முறைப்படி வீட்டிற்குள் தேங்காயில் எடுப்பதாக இருந்தால் அந்த தேங்காய் உங்கள் வீட்டிற்குள் தான் இருக்க வேண்டும். அதை கடலிலே வீசிவிடு, தண்ணியிலே வீசிவிடு, ஓடும் ஆற்றிலே வீசிவிடு என்று கூறினால் உங்கள் கன்னி தெய்வத்தையும் அத்தோடு சேர்த்து தான் வீசுகிறீர்கள். பின்பு வீட்டிற்குள் தன் தீர்த்தத்தை தெளி என்று கூறுகிறார்கள். அது தீர்த்தமா என்பது எனக்கு தெரியாது. அதை தெளிக்கும் பொழுது அந்த கன்னி மறுபடியும் அந்த வீட்டிற்குள் வர முடியாமல் ஆக்குகிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. எதனால் இந்த சந்தேகம் என்று கேட்டீர்கள் என்றால், ஒரு கன்னிக்கு பதியமைத்து அந்த கன்னிக்கு தேங்காயில் உள்ளே எடுத்த பிறகு தேங்காயை கடலில் போடுவதோ ஆற்றில் போடுவதோ வீட்டிற்கு வெளியே வைப்பதோ மிகப்பெரிய தவறு. அந்த தேங்காவே கன்னி முக்கில் அந்த கன்னி தெய்வத்தை நினைத்து வைப்பது தான் சரி. ஆனால் இந்த பிழைகளையெல்லாம் செய்திருக்கிறீர்கள். இந்த பிழைகளெல்லாம் நீங்கள் அறியாமல் செய்தது. இது மாந்திரிகவாதிகள் உங்களுக்கு அறியப்படுத்தவும் தெரியப்படுத்தவும் இல்லை. ஆகவே இந்த தவறுகள் அனைத்தும் அவர்களை சார்ந்தது தான். ஆனாலும் உங்கள் கன்னி தெய்வம் உங்களோடு இருக்கவில்லை என்பதற்கு அந்த கோடாங்கி சொன்ன பதில் மிக முக்கியமான பதில். உங்கள் கன்னி தெய்வத்தை வாயை கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று கூறியது வாயை மட்டுமல்ல, கைகால்களை கூட கட்டி வைத்திருக்கலாம். கவலை வேண்டாம். முறைப்படி எடுத்தது தவறாகத்தான் எடுத்திருக்கிறார்கள். மீண்டும் நீங்கள் உங்கள் கன்னி தெய்வத்தை உங்கள் வீட்டிற்குள் எடுக்க வேண்டும். அதற்கு முன் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்மளுடைய 1வது பதிவிலிருந்து இன்றைய பதிவு வரை அனைத்து பதிவுகளையும் நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். அப்படி பார்த்திருந்தால் மட்டும்தான் கன்னி தெய்வத்தின் அருமையும் புரியும், கன்னி தெய்வத்தை எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதும் புரியும். அன்புக்குரிய பிள்ளைகளே, தயவு செய்து ஒவ்வொரு பதிவையும் கேளுங்கள். ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கானது. ஒவ்வொரு பதிவிலும் உங்கள் கன்னி தெய்வம் உங்களிடத்திலே பேசும் என்ற உணர்வோடு கேளுங்கள். நிச்சயமாக கன்னி தெய்வம் உங்களிடத்திலே பேசுவார்கள். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். அடுத்த கேள்வி ஆடியோவாக வருகிறது.
ஆடியோவை கேட்டுவிட்டு பதிலளிப்போம். அப்பா, உங்களோட பதிவு பார்க்கும்போது நீங்கள் பேச ஆரம்பித்த உடனே உங்களோட குரல் கம்பீரமாக நல்லா சத்தமாக பேசுகிற அந்த பதிவை கேட்கும்போது நல்லா உற்சாகமாக இருக்கும்ப்பா. ஆனால் சில பதிவை ஆரம்பிக்கும்போது பார்த்தா தொண்டை கட்டிக்கிட்டு அப்படியே சவுண்டு கம்மியாக பேசுவீங்கப்பா. அதை கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குதுப்பா. அப்பா, நீங்கள் உங்கள் தொண்டை அந்த கட்டுறதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும்ப்பா. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா. நீங்கள் இல்லைன்னா நாங்கள்லாம் என்ன ஆயிருப்போம்னே எங்களுக்கெல்லாம் தெரியலப்பா. கண்டிப்பாக நான் நல்லா இருப்பேன். நீங்கள் கலங்காதுங்க. 100% என்னை ஆரோக்கியத்தோடு நம் கன்னி தெய்வங்கள் வைத்திருக்கிறார்கள். தொண்டை கட்டினால் என்ன, எது கட்டினாலும் நான் கன்னி தெய்வத்திற்கு உழைத்து கொண்டு தான் இருப்பேன். இப்பொழுது பேசும்போது கூட என்னுடைய தொண்டை கட்டியிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், நிறைய உறவுகள் என்னை தேடி வருகிறார்கள். அவர்கள் அனைவரத்திலும் நான் பேசுவதை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் பேசினேன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த பதிவை நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பதிவு எப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்னா, விடியற் காலை 4:16 ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது 4:05 ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 11 நிமிஷம் பேசிட்டேன். 4:16 17 இப்பொழுது மாறியிருக்கிறது. விடியற் காலை 4:17 ஆகியிருக்கிறது. அப்படி நேரம் காலம் இல்லாமல் நான் உழைப்பதால் தான் கொஞ்சம் தொண்டைக்கு அந்த எப்படி சொல்கிறது, தொண்டை கட்டிக்கொள்கிறது. கவலைப்படாதீர்கள். இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டால் எப்படி நான் கன்னி தெய்வத்திற்கு உழைக்க இயலும்? எது நடந்தாலும் என்னால் பேசவே முடியவில்லை என்னாலும் பேசிக்கொண்டு தான் இருப்பேன். என்ன ஒரு காரணம், நேரடியாக வரும் மக்களை சந்திப்பதனால் இங்கே உங்களுக்கு ஆடியோக்கள் போட முடியாமல் தவிக்கிறேன். நிச்சயமாக தினமும் ஒரு ஆடியோவாவது போட்டு விடுகிறேன். கவலைப்படாதீர்கள். நாம் அனைவரும் ஒரே குடும்பம், கன்னி குடும்பம், கன்னி தெய்வ குடும்பம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களில் ஒருவன் நான், உங்களுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கும் நான். நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு கன்னி தெய்வத்தை எடுத்து தந்து உங்கள் அனைவரையும் வாழ வைப்பதே முதல் கடமை. மகிழ்ச்சி உறவே. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, கன்னி தெய்வம் இல்லைன்னா நம்ம யாருமே இல்லைன்னா ஆயிருப்போம்ப்பா. எப்படியோ கன்னி தெய்வம் உங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்ததே பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு வரப்பிரசாதம்ப்பா எங்களுக்கு. அப்பா, நீங்கள் நல்லா இருக்கணும். ரொம்ப நாளைக்கு காலங்காலத்துக்கும் உங்களோட இந்த சேவை, இந்த பணி தொடர்ந்து இருக்கணும்ப்பா. கண்டிப்பாக நான் நல்லா இருப்பேன். என்னுடைய பணி காலாகாலத்துக்கும் தொடர்ந்து இருக்கும். நீங்களும் என்னோடு சேர்ந்து பயணிப்பீர்கள், நலமோடு வாழ்வீர்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன். எங்களுக்கெல்லாம் வேணும்ப்பா. எவ்வளோ மக்களுக்கு உதவி பண்ணுறதையும் இல்லாமல் எவ்வளோ கன்னி தெய்வங்களை வீட்டு வாசலில் வெளியிலேயே அழுதுகிட்டு கிடந்த நிறைய கன்னிகளுக்கு நீங்கள் விளக்கு ஏற்றத்துக்கும் அவங்களுக்கு தாகத்துக்கு தண்ணி வைக்கிறதுக்கும் நீங்கள் காரணமாக இருந்திருக்கீங்கப்பா. அப்போ அதை நினச்சாலே ஒன்றுமே சொல்ல முடியுதில்லப்பா. இப்போ பிரமிப்பாக இருக்குப்பா உங்களோட படைப்பு. அப்பா, நீங்கள் வேணும்ப்பா இந்த உலகத்துக்கு. கண்டிப்பாக நீங்கள் வேணும்ப்பா. உங்களோட இந்த சேவை பணி இது சரித்திரம்ப்பா. இந்த சரித்திரம் கண்டிப்பாக ஒரு நாள் கல்வெட்டில் பதிக்கணும்ப்பா உங்களோட இந்த பணியை. அது ஆசைப்பா, நிறைவேறணும்ப்பா. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கணும்ப்பா. எங்களுக்கு நீங்கள் காலகாலத்துக்கும் வேணும்ப்பா. ரொம்ப சந்தோஷம். கன்னி தெய்வங்கள் அப்படிதான் எழுதி வைத்திருந்தால் நிச்சயமாக கல்வெட்டில் என் பெயர் பதிக்கப்படும். நீங்கள்லாம் நல்லா இருக்கச்சில எனக்கு என்ன குறை வந்துட போகுது? என்னை சுற்றி இருக்கக்கூடிய உங்களையெல்லாம் நான் கன்னி தெய்வத்தை வணங்கச் செய்து உங்களை வாழ வைக்கும் பொழுது எனக்கு என்ன குறை வந்து வரப்போகுது? ஒரு குறையும் வராது. நிச்சயமாக வாழ்வோம். வாழ்வேன் அல்ல, வாழ்வோம். கன்னி தெய்வத்தின் புகழோடு, கன்னி தெய்வத்தின் துணையோடு நாம் அனைவரும் ஒரு குடைக்குள் வாழ்வோம் என்று சொல்வதைப் போல் ஒன்றாக வாழ்வோம். கன்னி தெய்வம் புகழ் ஓங்குக, கன்னி தெய்வம் புகழ் ஓங்குக என்று முழங்கிக் கொண்டே வாழ்வோம். இன்னும் நீங்கள் ஆடியோ பேசியிருக்கிறீர்கள், என்ன பேசியிருக்கிறீர்கள் என்று கவனிப்போம். எப்பவும் நாங்கள் மறக்கக்கூடாதுப்பா. எப்பவும் நம்ம இந்த கன்னி சேனலில் தொடர்பில் இருக்கணும்ப்பா. இதுதான்ப்பா ஒட்டுமொத்த கன்னி மக்களோட உங்கள் குரலை கேட்குற அனைத்து நம்ம கன்னி உறவு மக்கள் அனைவரும் நாங்கள் இதை மறக்க மாட்டோம்ப்பா. ரொம்ப சந்தோஷம்மா. இதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து.
இந்த உணர்வுபூர்வமாக பேசுகிறீர்களே, இது எனக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து. என்னை மறக்க மாட்டோம் என்று கூறுகிறீர்களே, இது போதாதா? எனக்கு என்ன வேண்டும்? இதுவரை ஆயிரக்கணக்கான கன்னி தெய்வங்களை எடுத்து கொடுத்திருக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு நாள் நான் சந்தித்தால் 3 நேர சாப்பாடு எனக்கு தரமாட்டீர்களா? இப்படி நான் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றாலே சுமார் 3 ஆண்டுகளை தாண்டும். அந்த அளவுக்கு எனக்கு உறவுகள் இங்கே இந்த உலகத்தில் கன்னி தெய்வத்தின் மூலமாக கிடைத்திருக்கிறது. நான் குறைச்சி சொல்கிறேன், வேலையே செய்யண்டாம், உழைக்கவே வேண்டாம், டெய்லி ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட போனால் போதும். சுமார் 10 அல்லது 20 வருஷம் என்னால் சும்மாவே சாப்பிட முடியும். ஆனால் எனக்கென்று தொழில் இருக்கிறது, எனக்கென்று வருமானம் இருக்கிறது, எனக்கென்று கன்னி தெய்வங்கள் இருக்கிறார்கள். எனக்கு எவ்வித குறையும் இல்லை. ஆகவே தான் ஒவ்வொரு கன்னி தெய்வ வீட்டிற்கு நான் செல்லும் பொழுதும் எனக்கு விருந்து உபசரணைகளுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் எதுவுமே வேண்டாம் என்று கூறிவிடுவேன். இது பொய்யல்ல, உண்மையான வார்த்தை. இதை இங்கே பயணம் செய்யக்கூடிய நிறைய பேர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். எங்கள் வீட்டிற்காக உழைத்திருக்கிறீர்களே, 200 கிலோமீட்டர் வந்திருக்கிறீர்களே, ஏதாவது சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்று கெஞ்சுவார்கள். 500 கிலோமீட்டர் வந்திருக்கிறீர்களே, ஒரு விருந்தாவது உண்ணுங்கள், இல்லைனால் ஒரு காப்பியாவது குடிங்கன்னு கேட்டிருப்பாங்க. கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுக்கும் வரை அந்த வீட்டில் நான் கை நினைப்பதும் இல்லை, எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை. கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுத்த பின்பு அந்த வீட்டிலிருந்து ஏதாவது வேண்டுமா என்று கேட்டால் அந்த தெய்வத்தின் ஒரு கனியை கொடுங்கள் போதும் என்று கேட்பேன். அதுதான் பிரசாதம். அந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு வரும் வழியில் யாராவது கை நீட்டினால் அவர்களுக்கு அதை வழங்கிவிட்டு சென்று விடுவேன். யாராவது கை நீட்டாத தருணத்தில் அதை நான் முன்றுவிட்டு மகிழ்ச்சி அடைவேன். பல உறவுகளின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறேன். கன்னி தெய்வத்தை எடுத்த பிறகு நான் அந்த வீட்டிற்கு வந்து கன்னி தெய்வம் வந்திருக்கிறதா என்பது காண வந்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் அங்கே எனக்கு என்ன வேண்டுமானாலும் தருவார்கள். ஆனால் நான் கேட்பதோ ஒரு கனி. திராட்சை பழமாக இருந்தாலும் ஒரு கனிதான், மாம்பழமாக இருந்தாலும் ஒரு கனிதான், கொய்யாவாக இருந்தாலும் ஒரு கனிதான். அப்படி ஏதோ ஒரு கனியை தாருங்கள் போதும் என்று வாங்கி சாப்பிடுவேன். இன்று கூட எனக்கு, இன்றல்ல நேற்று கூட எனக்கு ஒரு வீட்டிலிருந்து சுமார் 20-30 பணியாரங்கள் கொடுத்து விட்டிருக்கிறார்கள். சர்க்கரை பொங்கல் கொடுத்து விட்டிருக்கிறார்கள். ஆனால் நான் வீட்டிற்கு வந்ததோ விடியற்காலை 3 மணிக்கு. அதை எப்படி உண்ண முடியும்? ஆகவே 2 பணியாரத்தை எடுத்து மனதார சாப்பிட்டு விட்டு மீதியை என்னோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டு அனைவரையும் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று கூறிவிட்டு நான் இதோ விடியற்காலை 4:23க்கு பதிவுகள் ரெடி செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த பதிவை நேற்றைய தினம் விடியற்காலை 4:05க்கு ஆரம்பித்து இதை தயார் செய்தேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், எந்த நேரம் தூங்க, எந்த நேரத்தில் தூங்க என்று எனக்கே தெரியாது. தூங்கணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் வந்து ஓய்வெடுப்போமேன்னு வருவேன். அப்போ தான் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க. எடுக்கலைன்னா விட மாட்டாங்க, திரும்ப அடிப்பாங்க. மனசாட்சி கேட்காது, எடுத்து பேசுவேன். அப்போ அவங்ககிட்ட சொல்லுவேன், இப்போ தான் கொஞ்சம் தூங்கணும்னு நினச்சேன், நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னு. ஆனால் அவங்க அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிறகு என்ன செய்வது? அந்த பிள்ளையின் மன வருத்தத்தை போக்குவது தான் நம் கடமை. பின்பு அவர்களிடத்திலே நான் பேசித்தானே ஆக வேண்டும். இப்படி 30 நிமிடம் 40 நிமிடம் பேசிக்கொண்டே இருந்த நேரமும் உண்டு. அன்புக்குரியவர்களே, என் வாழ்க்கையை எனக்கு கன்னி தெய்வம் இப்படித்தான் என்று எழுதியிருக்கிறார்கள் என்றால் இதைவிட ஒரு ஆனந்தம் கிடைத்து விடுமா? பல மக்களுக்கு அவர்களுடைய மனபாரத்தை இறக்கி வைத்து மன மகிழ்ச்சியை அளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பணியை தந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி தான். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு அதற்கான பதிலளிப்போம். அன்பு உறவுகளே, முழு பதிவையும் கேளுங்கள். ஒருவேளை நீங்கள் இன்னும் லேட்டாக வந்திருந்தா இன்னும் நிறைய கன்னி தெய்வங்கள் தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்கப்பா. எவ்வளோ கன்னி தெய்வங்களுக்கு இன்னைக்கு தண்ணி கொடுத்துருக்கீங்கப்பா. அப்பா, நாங்கள் தண்ணி வச்சிரோம், எல்லோரும் வைக்கிறோம். அது எவ்வளோ புண்ணியம்ப்பா, எவ்வளோ நல்ல விஷயம்ப்பா. யாருமே செய்ய முடியாத ஒரு சரித்திரத்தை நீங்கள் படிச்சிருக்கீங்கப்பா. கண்டிப்பாக இது நீடிக்கும்ப்பா. கன்னி தெய்வம் மகிழ்ச்சி அம்மா, கண்டிப்பாக நீடித்தே ஆக வேண்டும். லட்சக்கணக்கான கன்னி தெய்வங்களை எடுத்து கொடுத்தே ஆக வேண்டும். லட்சக்கணக்கான குடும்பங்களை வாழ வைத்தே ஆக வேண்டும். கன்னி தெய்வத்திற்கு பதி அமைத்தே ஆக வேண்டும். கன்னி தெய்வங்களுக்கு உணவு கொடுத்தே ஆக வேண்டும், உடை கொடுத்தே ஆக வேண்டும், ஆபரணங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். என் விருப்பம் அதுவே. நிச்சயமாக இந்த நோக்கத்திலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் சரி,
கன்னி தெய்வமே துணை என்று கோரி கன்னி தெய்வங்களை அவரவர் இல்லத்தில் எடுத்து கொடுத்து அவரவர் குடும்பத்தை வாழ வைப்பதே என் கடமை கடமை கடமை. அதற்கு என் முழு மூச்சோடு நான் உழைத்து கொண்டே இருப்பேன். அன்பு மகளே, உங்களுடைய ஆடியோ என்னை மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியோடு கூறுகிறேன், நீங்கள் வளமோடு வாழ உங்களை வாழ்த்துகிறேன். ஏனென்றால் என் பணியை ரசித்திருக்கிறீர்கள். என்னுடைய பணியில் உள்ள சிரமத்தையும் நீங்கள் ரசித்திருக்கிறீர்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் இதை கூறிவிடவே முடியாது. எத்தனையோ பேர் இங்கே பயணம் செய்கிறார்கள். உங்களை போன்று யாராவது கூறினார்களா? உணர்ந்திருக்கிறீர்கள் கன்னி தெய்வத்தை. அந்த தெய்வம் உங்களை என்னை வாழ்த்த வைத்திருக்கிறது. அந்த தெய்வம் உங்களை என்னை ஊக்கப்படுத்த சொல்கிறது. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமளிப்பாகவே நான் எண்ணுகிறேன். எல்லாம் தெரியும் என்று கூறிவிட மாட்டேன். அனைத்தையும் கற்றுத்தந்தவள் கன்னி தெய்வம் என்று கூறுவேன். எனக்கென்று என்ன இருக்கிறது? எனக்கென்று இருப்பதெல்லாம் அத்தைகள் மட்டுமே, அந்த கன்னி தெய்வங்கள் மட்டுமே. அவர்கள் போட்ட பிச்சை தான் இந்த உயிர், அவர்கள் போட்ட பிச்சை தான் இந்த கௌரவம், அவர்கள் போட்ட பிச்சை தான் என் வாழ்க்கை. என் மூச்சு உள்ளவரை கன்னி தெய்வங்களின் பேச்சாகவே இருக்கும். என் மூச்சு உள்ளவரை கன்னி தெய்வத்தின் பேச்சுக்கள் மட்டுமே என் மூச்சுக்குள் இருக்கும். ஆகவே அன்பு உறவுகளே, உங்களை போன்றோர் என்னை ஊக்கப்படுத்துவதும், உங்களை போன்றோர் என்னிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை கூறுவதும், அதை நான் சரி செய்வதும் என் பணி. ஆகவே இந்த பதிவுகளை பார்க்கும் புதிய உறவுகள், நம் கன்னி தெய்வ குடும்பத்தில் இணைந்திருக்கக்கூடிய புதிய உறவுகள், தயவு செய்து 1வது பதிவிலிருந்து பாருங்கள். அப்படி பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு கன்னி தெய்வத்தின் முழு அருமையும் தெரியும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்போம். அப்போ 266வது பதிவில் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்கும்போது அந்த குடும்ப மக்கள், அந்த குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதை கேட்கும்போதே உடம்பெல்லாம் சிலுக்குதுப்பா. கண்டிப்பாப்பா, கட்டாயம் அதை மாதிரி இருப்போம்ப்பா. மகிழ்ச்சி அம்மா. உண்மையாகவே அந்த ஆடியோ மிக முக்கியமான ஆடியோ. ஒரு கன்னி தெய்வத்தை எடுக்கும் வீட்டில் நான் நிறைய விஷயத்தை கவனிச்சிட்டு வரேன். ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாங்க, விளையாண்டுக்கிட்டு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் சீட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படி இருக்கிறாங்க. இதெல்லாம் சரியா என்று கேட்டால் மிகப்பெரிய தவறு. அந்த கன்னி தெய்வம் காலனிடத்திலிருந்து நம் இல்லத்திற்குள் வருகை தரும் பொழுது நாம் அனைவரும் ஒரு மனதோடு தாயே வருக, தாயே வருக, கன்னித்தாயே வருக, அன்பு செல்வமே வருக, எங்களை வாழ வைக்கும் ஒளிவிளக்கே வருக என்று அன்போடு நீங்கள் அந்த தெய்வத்தை அழைக்கும் பொழுது அவளும் புல்லரிப்போடு மனமகிழ்ச்சியோடு முகமலர்ச்சியோடு அந்த இல்லத்திற்குள் வருகை தருவாள். ஆனால் இங்கே கும்மாளம் அடிப்பதும், இங்கே என்னென்ன பேசக்கூடாதோ அந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பேசிக்கொண்டு அசால்ட்டாக இருப்பதும் மிகப்பெரிய தவறு. ஆகவே தான் கன்னி தெய்வத்தை எடுக்கும் தினத்தன்று எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும் என்றெல்லாம் கூறி கொடுத்திருக்கிறேன். அனைத்து பதிவுகளையும் கேட்கும் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம். அப்பா, நீங்கள் ஒரு தனி மனிதனா இந்த உலக கன்னிகளுக்காக நீங்கள் செய்கிற இந்த சேவை, இந்த பணி, இதுக்கெல்லாம் நாங்கள் ஒட்டுமொத்த குடும்ப உறவுகளும் உங்களுக்கு சல்யூட் பண்ணணும்ப்பா. கன்னிதவன் துணைப்பா. ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய பதிவாக தான் இருக்குது. மகிழ்ச்சி. வச்சு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய சல்யூட்டுக்கு நன்றி நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம், அதற்கான பதிலளிப்போம். உங்களோட பதிவை பார்த்ததுக்கப்புறம், அந்த விளக்கேற்ற ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள மாற்றம் தனியாக எனக்கு தெரியுதுப்பா. நல்லா உணர்றேன்ப்பா. அப்பா, தம்பி மலேசியாவில் வந்தேன்னு சொல்லலப்பா. பையன் அவன் வந்து ஒரு நாள் தூங்கினாப்பா. மறுநாள் நைட்டு அடுத்தபடி பேசிகிட்டே இருந்தோம். அப்பா அப்படியே இருந்ததை பற்றி கேட்டுட்டு இருந்தேன். அப்படி சொல்லிகிட்டே இருந்தான்ப்பா. சொல்லிகிட்டே இருந்தோம். இருக்கும்போது ஒரு 11-12 மணி இருக்கும். தூங்கலை. மறுநாள் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுப்பா. அப்படியே இருட்டிடுச்சு. இருட்டினோன்னே அம்மா அம்மானு கத்தினேன். என்னன்னு கேட்டால் அப்படியே கருப்பாக ஏதோ உருவம் என்ன போட்டு அமுக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டான்ப்பா. அப்படியே நெஞ்சை தடையை கொடுத்துட்டு இருப்பா அந்த லைட்டு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு போட்டு விட்டான்ப்பா. நல்லா பயந்துட்டான்ப்பா. அப்போ அப்படியே வேர்த்துச்சு. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கன்னி பகுதியில் போயிட்டு 90 எடுத்து பூசி விட்டான்ப்பா.
அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நல்லா முழிச்சிட்டே தான் இருந்தேன். எதுக்கும்மா அம்மா கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா, சுற்றி கொலுசு சத்தம் கேட்குதுமா அப்படின்னு சொன்னாப்பா. அதில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வந்தது சாத்தான், விரட்டியது கன்னி தெய்வத்தின் விபூதி. பின்பு அந்த பிள்ளையை பாதுகாப்பதற்காக சுற்றி சுற்றி கொலுசு சத்தத்தோடு அந்த கன்னி தெய்வம் நடமாடிக்கொண்டிருந்திருக்கிறது. எப்பேற்பட்ட வேலை தெரியுமா? ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்காமல் இந்த அளவிற்கு உங்கள் வீட்டிற்குள் அது வந்து இந்த அளவிற்கு உங்கள் குழந்தையை பாதுகாக்கிறது என்றால் அது எவ்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்திக்கும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் அந்த கன்னி தெய்வத்தை மனதார வாழ்த்துகிறேன். தெய்வத்தையே வாழ்த்தக்கூடிய ஒரு பணியை எனக்கு தந்திருக்கிறான் இறைவன் என்று நினைத்து அந்த தெய்வத்தை மனதார வாழ்த்துகிறேன். தன்னை முறைப்படி எடுக்கவில்லை என்றாலும் தன் பிள்ளைகள் நம்புகிறதே அவர்களை வாழ வைக்க வேண்டுமே என்று உங்கள் பிள்ளையை சுற்றி சுற்றி வந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி அம்மா. மீண்டும் உங்கள் ஆடியோவை தொடர்ந்து கேட்போம். வேற ஒன்றும் இல்லைப்பா, அது அத்தை தாப்பா ஒன்று வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஏந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு முத்துக்கு துடைக்கிறான், தலையை துடைக்கிறான், அப்படியே சுற்றி சுற்றி துடைக்கிறான். அம்மா என்னமோ இலையுதுமா ஏதோ ஊறுதுமா அப்படின்னு தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே துடைச்சிக்கிட்டே இருந்தான்ப்பா. நீ ஃபுல்லும் தூங்கவே இல்லைப்பா. அப்பா அது கன்னி தெய்வத்தோட அருள் தானப்பா. இல்லைம்மா, அது அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் ஒரு கருப்பு உருவத்தை பார்த்திருக்கிறான். கருப்பு உருவம் வந்துவிட்டால் அது கன்னி தெய்வம் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் உங்கள் வீட்டிற்குள் கன்னி தெய்வம் இருப்பதற்கு சாட்சி அந்த கொலுசு சத்தம். இங்கே ஏதோ இடைஞ்சல் நடக்கப் போகிறது, நம் பிள்ளைக்கு ஏதோ தொந்தரவு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த கன்னி தெய்வம் அங்கே வந்து அதை விரட்டி இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இருந்தாலும் எடுக்காத போதே இவ்வளவு விரட்டக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அதை எடுத்து வணங்கினால் உங்களை பல மடங்கு வாழ வைப்பார்கள், உயர வைப்பார்கள் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மகிழ்ச்சி அம்மா. கலக்கம் வேண்டாம், தைரியமாக இருங்கள். கன்னி தெய்வத்தின் துணையோடு எதற்கும் அஞ்சாதீர்கள். அந்த குழந்தையை, அந்த பையனை, கன்னி தெய்வத்தை நம்பி வணங்கச் சொல்லுங்கள். மகிழ்ச்சி அம்மா. அடுத்த ஆடியோவை கேட்போம். அப்பா நம்ம சேனலில் நான் கேள்வி கேட்கணும்னு ஒன்றுமே இல்லைப்பா. நான் கேட்கணும்னு நினைக்கிற அத்தனை கேள்விக்கும் நீங்கள் பதில் தினமும் சொல்லிட்டு இருக்கீங்கப்பா. ஆனால் நீங்கள் அவ்வளோது கெஞ்சுறீங்கப்பா, தயவு பண்ணி எல்லா பதிவையும் பாருங்கன்னு மக்கள்கிட்ட. ஆமாம்மா, அதனால தான் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்கள் 1வது பதிவிலிருந்து அனைவரும் பாருங்கள். உங்களுக்கான பதிவு தான் இது, உங்களுக்கான குரல் தான் இது. இது ஒரு தனிநபருக்குள்ள குரல் அல்ல, ஒட்டுமொத்த கன்னி தெய்வங்களுக்கான குரல் என்று நான் ஒலித்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் அப்படி பார்க்குறது இல்லைம்மா. இன்றைக்கி என்ன பதிவை பார்க்குறாங்களோ அதுக்கப்புறம் அடுத்த பதிவை தான் பார்க்குறாங்க. நம்ம நேற்று தான் ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் இணைஞ்சிருப்பார், 1வது பதிவுலேருந்து பார்க்க மாட்டார். நேற்று என்ன பதிவை பார்த்தாரோ அதுக்கு அடுத்த பதிவுலேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போனா அவங்க என்ன செய்வாங்க? கேட்ட கேள்வியை கேட்பாங்க. ஏதாவது புரோஜனம் இருக்குமா என்று கேட்டால் புரோஜனம் இருக்காது. உங்களை போன்ற உணர்வுள்ள மக்கள் கூறுவதை பார்த்தாவது இங்கே பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அனைத்து பதிவையும் பார்க்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி அந்த கன்னி தெய்வத்திடமே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்போம். தயவு செஞ்சு அதையும் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கணும்ப்பா. அவங்களுக்காக நீங்கள் இவ்வளவு போராடுறீங்க, கண்டிப்பாக அதை ஏற்றுக்கணும்ப்பா. உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி யாரும் நடந்துக்க கூடாதுப்பா. கன்னி தெய்வத்தை நாங்கள் வேண்டிக்கிறோம்ப்பா. இந்த உலக மக்களுக்காக இப்படி போராடுற ஒரு உயிரை, ஒரு ஜீவனை, ஒரு கடவுளை அவங்கள நினைக்கிறோம்ப்பா. உங்களை யாரும் சோதிக்க கூடாது, உங்கள் மனசு நோகிற மாதிரி யாரும் நடந்துக்க கூடாதுப்பா. நாங்கள் கும்பிட்ற கன்னி தெய்வங்களை நாங்கள் வேண்டிக்கிறோம்ப்பா. மிகப்பெரிய வார்த்தை, உணர்வுபூர்வமான பேச்சு. உள்ளன்போடு உங்களுக்கு நான் தலைவணங்கி நன்றி சொல்கிறேன் அம்மா. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. மனப்பூர்வமாக என்னுடைய உழைப்பை உணர்ந்து கொண்டு என்னுடைய உணர்வுகளை மதித்து எனக்காக இங்கு பேசும் இந்த ஜீவன் நலமோடு வாழ வேண்டும். இந்த ஜீவனின் வீட்டிற்குள் வந்த அந்த கருப்பு ஆன்மா ஓட விரட்டி அடிக்கப்பட வேண்டும். நான் வணங்கும் தெய்வங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கன்னி தெய்வத்தின் பார்வையும் உன் வீட்டிற்குள் இருக்கும். கலங்காதே, துணிந்திரு. நிச்சயமாக வெற்றி உறுதி. உன் பிள்ளை நலமோடும் வளமோடும் வெற்றியடைவான். ஒவ்வொரு காரியத்திலும் அவனுக்கு அனைத்திலும் தெய்வத்தின் துணை இருக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். அப்பா அந்த கமாண்டில் பேசலாம் தப்பா ட்ரை பண்ணேன், அது நல்லாவே வர மாட்டேங்குதுப்பா. நம்ம பேசுறது ஒன்றா இருக்குது, அதில் பதிவாகிறது தப்பாக வருதுப்பா. அது தெரியாது, இப்போ தான் கேட்டு பிள்ளைகள் கேட்டு தப்பா அதை பேசி பார்த்தேன், அது சரியாக வரலப்பா.
அதனால தான்ப்பா இதிலே பேசிகிட்டு இருக்கேன். மகிழ்ச்சி அம்மா. மீண்டும் நாளைய பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.